வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். உங்களுடைய டே டு டே யூசேஜ் அண்ட் ப்ளஸ் உங்களுடைய ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற ரெண்டு பெட்டரான ஆப்ஷன், ஒன்று நம்ம ஹீரோவுடைய ஹெச்எஃப் டியூலக்ஸ், இன்னொன்று ஹோண்டாவுடைய ஷைன் 100. அவங்க இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கிடைக்கக்கூடிய ரெண்டு நல்ல மோட்டர் சைக்கிள்ஸ். பட் ஆனால் இந்த ரெண்டு மோட்டர் சைக்கிளில் எது பெஸ்ட்டுன்னு வரும்போது அந்த இடத்துல நிச்சயமாக நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த ஒரு டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஹோண்டாவுடைய ஷைன் 100க்கும் நம்ம ஹீரோவுடைய ஹெச்எஃப் டியூலக்ஸுக்குமான ஒரு டீட்டெயில்டான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ பார்ப்போம். முன்னாடி சின்ன கிளட்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுடியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் கம்பேரிசன். நமக்கு டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா நம்ம ஹோண்டாவோடைய ஷைன் 100ம் சரி, நம்ம ஹீரோவோட ஹெச்எஃப் டியூலக்ஸும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிசைன் டோனில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள் தான். பட் இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா நம்ம ஹோண்டா ஷைன் 100ல இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த ஒரு 2025லன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஒரு டீலக்ஸ்ன்ற ஒரு வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு டீலக்ஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு கொஞ்சம் கிராஃபிக்ஸ் அது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் இனோவேட்டிவான ஒரு டோனில் வருது. மற்றபடின்னு பார்த்தா டிசைனில் ஒன்றும் பெருசாக இவங்கக்கிட்ட இது இருக்குன்ற மாதிரி சொல்லும்படி இல்லை. ரெண்டு பேரும் ஒரு நார்மலான ஒரு டிசைன் டோன் தான். ரெண்டுமே உங்களுடைய டே டு டே அண்ட் ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான கம்ப்யூட்டர் டோனில் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அதுலேயும் குறிப்பாக ஹோண்டாவோடைய ஷைன் 100 வந்து பார்க்குறதுக்கு ஆன் ரோடில் உங்களுக்கு இன்னுமே ஒரு காம்பேக்டான ஒரு மோட்டர் சைக்கிள் மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னே சொல்லலாம். அதனால் டிசைன் விஷயத்தில் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த ரெண்டு வெஹிக்கிளில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றத. அதுக்கடுத்து உங்களுக்கு சீட்டிங், சஸ்பென்ஷன் அது மாதிரி விஷயங்கள் பற்றியும் பெருசாக பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலரான ரேஞ்சுக்கிட்டு தான் வருது. சஸ்பென்ஷன் அண்ட் சீட்டிங் மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். அப்படின்றப்ப இட்ஸ் ஓகே. பட் இருந்தாலும் சாஃப்ட்னஸ்ன்னு வரும்போது நம்ம ஹெச்எஃப் டியூலக்ஸில் வந்து எனக்கு கொஞ்சம் அது பெட்டராக ஃபீல் ஆச்சு நம்ம ஹோண்டாவோடைய ஷைன் 100 கம்பேர் பண்ணும்போது. சரி ஓகே, அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர் கம்பேரிசன். நமக்கு ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். லைட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் இந்த இடத்துலையும் உங்களுக்கு சிமிலராக தான் வராங்க. ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் லைட்டிங் செட்டப் தான் வருது. எல்இடிக்கான பேச்சே இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே இல்லவே இல்லை. ஆமாம், நீங்கள் என்னதான் டாப் மாடலே போனாலும் எல்இடி ஆப்ஷன் இந்த ரெண்டு வெஹிக்கிளும் கிடையாது. பட் ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு வரும்போது அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் இருக்குது. நம்மளுக்கு இந்த ஹோண்டாவோடைய ஷைன் 100 டாப் மாடலாக தான் இப்போ ரீசெண்டாக கொடுத்தாங்க இல்லைங்களா, டீலக்ஸ் மாடல். அந்த ஒரு மாடல் வரீங்கிறப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் நெகட்டிவ் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்றது கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, நல்ல ஒரு யூசேஜாகவும் இருக்குன்றப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நம்ம ஹெச்எஃப் டியூலக்ஸோட இவங்க கொஞ்சம் பெட்டராகவே இருக்காங்க. ஹெச்எஃப் டியூலக்ஸில் நார்மலான அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மட்டும்தான். அதில் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் சொல்லும்படி ஃபீச்சர்ஸே கிடையாது. அப்படின்றப்ப எனக்கு தெரிஞ்சு ஓவரால் ஃபீச்சர் செக்மெண்ட்டில் ஹோண்டாவோடைய ஷைன் 100 வந்து கொஞ்சம் லீடிங் எடுக்கிறாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் கம்பேரிசன். நமக்கு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இது ஹோண்டாவோடைய ஷைன் 100 பார்ப்போம். இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது 98.98cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 7.28 bhp அண்ட் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அரௌண்ட் ஒரு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு 100cc செக்மெண்ட்டுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து மைலேஜ் பொறுத்த அளவுக்கும் பர் லிட்டர் இருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் 65 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் இதை விடையும் கூட பெட்டரான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலான்றதையும் அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படின்றப்ப ஓரளவு ஃபியூல் எஃபிஷியன்சி நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு டீசெண்டான பவர் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் தான் நம்ம ஹோண்டாவோட ஷைன் 100 உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோடைய ஹெச்எஃப் டியூலக்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது 97.2cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. ஓவராலாக இன்ஜினுடைய அந்த ஒரு ஹார்ட்வேர் ஸ்பெக் கம்பேர்னு பார்க்கும்போது ரெண்டு பேரும் சிமிலர் தான். ரெண்டுமே 2 வால்வு ஏர் கூல்டு 4 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள் தான்றப்ப இன்ஜினுடைய அந்த ஒரு ஓவரால் ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது ஈக்குவலாக தான் இருக்குது. பட் ஆனால் எந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்க்கும்போது அந்த ஒரு இன்ஜினுடைய ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலையபிலிட்டின்னு வரும்போது அந்த இடத்துல ஹோண்டா வந்து நம்ம ஹீரோவை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி ஒரு நல்ல பெட்டர் ஆப்ஷனாக இருக்காங்க. பட் நான் நம்ம ஹீரோன்னு வரும்போது இந்த இடத்துல வந்து ரிஃபைன்மெண்ட் இடத்துலையும் கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. இதுலேயும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிஃபைன்மெண்ட் இருக்குது. அது கூட உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைபிலிட்டின்றது ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஏன்னு பார்த்தோம்னா நம்ம ஹோண்டாவோடைய ஷைன் 100 வந்து ஒரு புது இன்ஜின், அது வந்து நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு புதுசாக அதோடைய ஸ்பேர்ஸ் வந்து எந்த அளவுக்கு
அளவுக்கு கிடைக்குன்றது மேபி அது உங்களுடைய சர்க்கிளை பொறுத்து. ஒருவேளை அந்த இடத்துல உங்களுக்கு அதுக்கான ஸ்பேர் ஈஸியாக அவைலபிள் கிடைக்கலாம். அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம ஹச்எஃப் டியூலக்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிறது நம்ம ஸ்ப்ளெண்டரோடைய அதே சேம் இன்ஜினை தான் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றப்ப உங்களுக்கு அந்த ஒரு இன்ஜினுக்கான ஸ்பேர் அவைபிலிட்டின்றது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். அது இல்லாமல் பெருசாக நீங்கள் இந்த இன்ஜினுக்குன்னு செலவு பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. மெயின்டெனன்ஸும் கம்மி. அப்படியே இதே பெரிய ப்ராப்ளம்னு வந்தால் கூட மற்ற இன்ஜினுக்கு செலவு பண்ணுறதை விட உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுக்குன்னு பார்க்கும்போது செலவு பண்ணுற காஸ்ட்ன்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம். நம்ம ஷைன் அண்டரும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸிங்கில் தான் எல்லா வித விஷயங்களும் இருக்கும். இதோடைய மெயின்டெனன்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலர் ஈஸி தான். பட் இருந்தாலும் அதை விட நம்ம ஹச்எஃப் டியூலக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸி மெயின்டெனன்ஸ் அண்ட் நல்ல ஒரு இன்ஜின்னே சொல்லலாம். ஓவரலாக இன்ஜின் பொறுத்த அளவுக்கு ரெண்டுத்தில் யூஸ் பண்ணிக்கிறதுமே நல்ல ஒரு இன்ஜின் தாங்க. நம்ம ஹச்எஃப் டியூலக்ஸுக்கு கொஞ்சம் ஸ்பேர் அவைபிலிட்டி ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. சரி ஓகே, ஓவரலாக இன்ஜினில் ரெண்டு பேரும் நல்ல ஒரு இன்ஜின் தான் இருக்கிறாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் அண்ட் டயர்ஸ் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். பிரேக்கிங் அண்ட் டயர்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா அதுலேயும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. ரெண்டு பேரும் ஒரு சிமிலரான ரேஞ்சு தான். உங்களுக்கு ரெண்டுத்துலேயும் ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. நம்ம ஷைன் அண்டரில் சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹச்எஃப் டியூலக்ஸில் ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. நம்ம ஷைன் அண்டருடைய டோட்டல் வெயிட்டு உங்களுக்கு 99 கேஜி, சீட் எயிட்டு 786 கிட்ட வரைக்கும் வருது. நம்ம ஹச்எஃப் டியூலக்ஸோடைய டோட்டல் வெயிட்டு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 110 கேஜி, அதை விட ஒரு 10 கேஜி சம்திங் கிட்ட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருது. சீட் எயிட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 705 கிட்ட வருது, 805 கிட்ட வருதுன்றப்ப இட்ஸ் ஓகே. ஓவரலாக பார்க்கும்போது ஒரு ரீசனபிள் தான். ஆக மொத்தத்தில் இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியோட 100 ப்ரைஸிங்ன்றதை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுப்போம். 100 ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு நம்ம ஹோண்டாவுடைய ஷைன் 100 பேசிக் மாடல் உங்களுக்கு 86,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா அது அந்த டீலக்ஸ் மாடல். அந்த டீலக்ஸ் மாடல் தான் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் அந்த ஒரு கலர் ஸ்கீம் அதெல்லாம் வித்தியாசமாக வரும். அது வந்து அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 90,000 கிட்ட வரைக்கும் வருது. இட்ஸ் ஓகே, நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங் என்னை பொறுத்த அளவுக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட ஹச்எஃப் டீலக்ஸ் பொறுத்தளவுக்கு இதோடைய பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 71,000 ஸ்டார்டிங் ஆகுது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் டூ வீலர்னால் அது நம்ம ஹோண்டாவோடைய நம்ம ஹீரோவோடைய ஹச்எஃப் டீலக்ஸ்னே சொல்லலாம். டாப் மாடல் 88,000 முடியுது. இந்த டாப் மாடல் உங்களுக்கு i3GS அது மாதிரி ஒரு சில இன்னோவேட்டிவான ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்கன்றப்ப இட்ஸ் ஓகே. ஓரளவு பார்க்கும்போது ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ஆப்ஷனாக தெரிகிற ஒரு மாடல்னா அது நிச்சயமாக நம்ம ஹச்எஃப் டியூலக்ஸ் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாகவே இருக்குன்னு சொல்லலாம். சரி ஓகே, ஓவரால் நம்ம ஹச்எஃப் டியூலக்ஸை யாராவது சூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் லோ மெயின்டெனன்ஸான ஒரு வெஹிக்கிள் தேவை. அது இல்லாமல் நான் இருக்கிறது வந்து கொஞ்சம் ரூரல் சைடு, அந்த ஸ்பேர் அவைபிலிட்டி அது மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஹீரோட ஹச்எஃப் டியூலக்ஸ்ன்றது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்பெஷலி இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜினுடைய பவர் அண்ட் மைலேஜ்ன்றது நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டான லெவலில் இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம ஹோண்டாவுடைய ஷைன் 100 யார் ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 100cc செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜினோட இருக்கக்கூடிய கொஞ்சம் இன்னோவேட்டிவான டிசைன் டோனில் ஒரு டீசென்ட் லெவலான ஃபீச்சர்ஸோடையும் உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் தேவைன்னு நினைக்கிறீங்க. நிச்சயமாக நீங்கள் இந்த ஹோண்டாவோடைய ஷைன் 100ன்றதையும் ட்ரை பண்ணலாம். இந்த ஹோண்டாவோடைய ஷைன் 100ன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் அந்த ஒரு மாடர்னாக இருக்கும். ஸ்லைட்லி நம்ம ஹச்எஃப் டியூலக்ஸ் கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஸ்லைட்லி ஒரு மாடர்னான ஒரு டோனு. பட் ஆனால் வெஹிக்கிள் பார்க்க கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். இந்த ஒரு டெலிவரி பர்சன்ஸுக்கு என்னை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே பெஸ்ட்டு. கொஞ்சம் ரூரல் அந்த கொஞ்சம் சிட்டியை தாண்டி வில்லேஜ் சைட் போகிறீங்கிறப்ப இந்த ஹச்எஃப் டியூலக்ஸ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குன்ற மாதிரி தோணுது. சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம இங்கே முடிச்சோம். இந்த கம்பேரிசனில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you later.